வணக்கம் சார். வணக்கம் சார், ம், ஏஆர் ரகுமான் வந்து ஒரு தனியார் நிறுவனத்துக்கு பேட்டி கொடுத்திருக்காரு சார். ம், என்னன்னா, கடந்த ஒரு 8 வருஷமா ஒரு பட வாய்ப்பே வரல அப்படின்னு. ம். ஏன் அப்படின்னு கேட்கும்போது, கம்யூனல் பண்றாங்கன்ற மாரி அவரு ஒரு பதில் குடுத்திருக்காரு. இத பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? முதல்ல நீங்க அது வந்து அதாவது பிரிட்டிஷ் ப்ராட்காஸ்டிங் சொல்லுவாங்க, பிபிசின்னு சொல்லுவாங்க. ம். நம்ம அது கூட ஒரு கிண்டலா இவர் கிண்டல்னா உண்மையை கூட சொல்லிக்கலாம். ரிபப்ளிக் டிவியோட சீனியர் எடிட்டர் அர்னாப் கோஸ்வாமி சொல்லியிருக்காரு, அது பிபிசி பிரிட்டிஷ் ப்ராட்காஸ்டிங் கிடையாது, பிரிட்டிஷ் போரிங் ப்ராட்காஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது உண்மைதான். ஏன்னா கடந்த 8 வருஷமாகவே அந்த பிபிசி எடுக்கக்கூடிய இன்டர்வியூ ஆகட்டும், அவங்களுடைய ப்ரோக்ராம் எல்லாமே அது கம்யூனலில் தான் இருக்குது. ஓகேவா? முழுக்க முழுக்க இந்தியாவுக்கு எதிராகவும் இந்திய மதத்துக்கு எதிராகவும் தான் அது இருக்குது. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, இப்போ இவரை பற்றி வருவோம். ஏஆர் ரகுமானை பற்றி. ஏஆர் ரகுமான் அவர் வந்து எவ்வளோ ஒரு கம்யூனலாக அவர் பேசியிருக்காருங்கிறத பாருங்கள். ஏன்னா அவர் வந்து கற்றுக்கிட்டது சேர்ந்தது எல்லாமே இளையராஜா கிட்ட. அவர் நான் முஸ்லீம். அதுக்கப்புறமா அவருக்கு பட வாய்ப்பு 1992 ரோஜாங்கிற ஒரு படத்துக்கு மணிரத்னம் வந்து முதல் வாய்ப்பு அவருக்கு கொடுத்தாரு. அவரு நான் முஸ்லிம்ஸ். ஓகே. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 175 படம் மியூசிக் பண்ணியிருக்காரு அவர். அதில் வந்து ஒரு மிஞ்சி போனால் 3 அல்லது 4 டைரக்டர்ஸ் மட்டும்தான், ஹிந்தி டைரக்டர்ஸ் மட்டும்தான் முஸ்லிம்ஸ். மற்ற ஹிந்தி டைரக்டர்ஸ் ஆகட்டும், தமிழ் டைரக்டர்ஸ் ஆகட்டும், எல்லாருமே வந்து நான் முஸ்லிம்ஸ். புரியுதுங்களா? இது வரைக்கும் கிட்ட இன்றைக்கி வந்து அவருக்கு வயசு 59 வயசு ஆகும். இது வரைக்கும் கொடி கட்டி படுத்திருக்காரு. ட்ரில்லியன்ஸ் ஆஃப் மணி இருக்குது, துபாயில் வீடு இருக்குது, அமெரிக்காவில் வீடு வச்சிருக்காரு, உலகம் முழுக்க அங்கங்கே வாய்ப்பு. எல்லாமே கொடுத்தது வந்து அவர் வந்து என்ன சொல்கிறார் இல்லையா, நான் முஸ்லிம்ஸு கொடுத்த வாய்ப்பு தான். அவர் சாப்பிட்ற சாப்பாடு இருக்குல்ல இந்தியாவில், அவர் சாப்பிட்ற சாப்பாடு அதுவும் பார்த்தீங்கன்னா நான் முஸ்லிம்ஸு அறுவடை பண்ணுறது, ஹார்வெஸ்டிங் பண்ணுறது தான். ஒரு நம்ம இன்றைக்கி வந்து சாப்பிட்ற அரிசி ஆகட்டும், பருப்பாகட்டும், எல்லாமே ஆகட்டும், அதை வந்து உழுதும் போதோ, இல்லை நான் விதை போடும் போதோ, நாற்று நடும் போதோ, அறுவடை பண்ணும்போதோ, வியாபாரம் பண்ணும்போது எல்லாமே விவசாயிகள் முதல்ல வந்து கடவுள் வணங்கிட்டு அதை பண்ணிட்டு தான் அந்த வேலையை செய்கிறாங்க. அந்த பொருளும் உருவாகுது, அந்த பொருள் தான் சந்தைக்கு வருது. அதை தான் எந்த கம்யூனல் வேறுபாடு இல்லாமல் எல்லாருமே சாப்பிட்றோம் இந்தியாவில். நீ அப்படி கம்யூனல் தான் வேணும் அப்படின்னு சொன்னால், அப்போ ஃபுட்டெல்லாம் வந்து நீ எந்த நாட்டில் விரும்புகிறியோ அங்கேருந்து வாங்கி சாப்பிட்லாம். இங்கே எல்லாமே சாப்பிட்டுட்டு வாய்ப்புகளை பெற்றுட்டு நல்லா சம்பாரிச்சு கோடியாக சம்பாரிச்சுட்டு இன்றைக்கி என்ன ஆடான்னா கம்யூனலு அப்படிங்கிறீங்க. இது வந்து எவ்வளோ ஒரு பெரிய ஒரு அயோக்கியத்தனம் நம்ம சொல்லணும். ஈவன் நம்ம வந்து ஒரு தடவை வீடியோலேயே பார்த்துருக்கோம், படிச்சிருக்கோம். ஒரு பாடல் ஆசிரியர், ஐ திங்க் இஃப் ஐம் ரைட், புலமை பெற்றன், அவரோட வீட்டுக்கு போயிருக்காரு, ஏஆர் ரகுமான வீட்டுக்கு. அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது பட்டை அடிச்சுட்டு விபூதி வச்சுட்டு வீட்டுள்ளார வராதிங்க அப்படின்ட்டு இருக்காரு. அது எவ்வளோ ஒரு கம்யூனல் பாருங்க. இந்த நாட்டிலே பிறந்து இந்த நாட்டு கலாச்சாரத்தை வந்து அவர் வேற்று நாட்டு மதத்தை பின்பற்றதுனால எவ்வளோ ஒரு தன் நாட்டுக்கு விரோதமாக இருக்காரு அப்படின்னு பாருங்க. ஓகே. இவர் எல்லாம் அவர் என்ன பண்ண, புலமை பெற்றன, எனக்கு அந்த வாய்ப்பே வேணாம் சொல்லி கிளம்பி வெளியில் வந்துட்டார். அப்படிப்பட்ட இவர் வந்து இன்னைக்கு வந்து பேசுகிறார். அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு வயசு 59. இப்போ பார்த்தீங்கன்னா இளையராஜாக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை. அவர் என்ன சொல்ல போகிறாரு, எனக்கு கம்யூனலால வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்ல போகிறாரா? இல்லை தேவாக்கு இன்னைக்கு வந்து வாய்ப்பு கம்மி ஆயிடுச்சு, எனக்கு கம்யூனால வாய்ப்பு போயிடுச்சுன்னு சொல்ல போகிறாரா? அப்போ எவ்வளோ வந்து மனசில் வந்து வன்மன்னு பாருங்க. இவரை வந்து நம்ம இங்கே பாராட்டிட்டு இருக்கோம், இது பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து அவர் ஆதரிக்கிறவங்க, அவரோட இசையை கேட்குறவங்க எல்லாருமே எத்தனை பேர் அவர் பின்பற்றக்கூடிய மதம்? ஸோ அப்போ கம்யூனலுங்கிறது அவர்கிட்ட தான் இருக்குது. இது ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட், பிபிசியை பற்றி பேசுவோம் வாங்க. இவங்க பண்ண இன்டர்வியூ ஆனது எதேச்சியான இன்டர்வியூக்கே கிடையாது. இவங்களாம் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி, நான் இப்படி கேள்வி கேட்பேன், நீ இப்படி சொல்லு இப்படின்னு சொல்லிதான் கடந்த 7-8 ஆண்டுகளாக பிபிசியில் இன்டர்வியூ நடந்துட்டுருக்கு. இதான் புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், வெரி சிம்பிளாக சொல்லி நம்ம முடிச்சிருவோம். இவ்வளோதான் நம்ம சொல்ல வந்த கருத்து. மக்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருமே நம்ம ஆதரிக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம், நாம் வித்தியாசமாக பார்க்கறது கிடையாது. ஆனால் இன்னைக்கு தான் நாட்டிலே பிறந்து தான் தாய் நாட்டு மதத்தை விட்டு வெளிநாட்டு மதத்தை பின்பற்றினால் எவ்வளோ இப்படி ஒரு வேகம் வருது அப்படின்னு நம்மளால சிந்திக்க பயப்பட வேண்டிய ஒரு நிலைமைக்கு வருது. அதுதான் இன்னைக்கு வந்திருக்கு. இதே நீங்கள் பாருங்க, மத்திய கிழக்கு நாடுகள் சொல்கிறோம் இல்லையா, துபாய் ஆகட்டும், அபுதாபி ஆகட்டும், அலைன் ஆகட்டும், ஷார்ஜா ஆகட்டும், இவங்கெல்லாம் அங்கே இருக்கவங்களாம் இந்த மாதிரி பேசுவாங்களா? பேச மாட்டாங்க.
நாம் அங்கே நமக்கு வந்து இப்போ அபுதாபியில் பார்த்தீங்கன்னா பெரிய கோயில் கட்டியிருக்காங்க. அதை நம்ம வாழ்த்துறோம், பாராட்டுறோம், நன்றி சொல்கிறோம் அந்த அரசாங்கத்துக்கு. அதுக்காக நான் அங்கே போய் அந்த நாடே வந்து இந்து நாடாக மாறணும், பண்ணலங்கிறதுக்காக கம்யூனலாக மாறணும் அப்படின்னு நான் சொன்னேன்னா எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனம். வந்து நமக்கு வந்து அங்கே போனால் ஒரு வாழ்வாதாரம், நம்ம அந்த பணம் சம்பாதிக்கிறோம், நல்லா பண்ணுறோம், அதுக்கான வாய்ப்பு கொடுக்குறாங்க, அதுக்கு நம்ம நன்றி சொல்லணுமா இல்லை இப்படி பேசணுமா? இதனால் வந்து ஏஆர் ரஹ்மான் இனிமேல் இறங்கு முகம்தான். அதனால் இவ்வளோ அவரோட எவ்வளோ மனசில் எவ்வளோ வன்மம் இருந்திருக்குன்னு இன்னைக்கு பாருங்கள். நம்ம எல்லா இஸ்லாமியெல்லாம் சொல்கிற ரொம்ப ரொம்ப நல்லவங்க, இவங்க இந்த மாதிரி மாறினதுனால சில பேர் இந்த மாதிரி இருக்காங்க. இதுக்கு ஒரு உதாரணம் ஏஆர் ரஹ்மானாக இருக்காருங்கிறது தான் மிக மிக வருத்தமான செய்தி. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.